காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழப்பு. பயங்கரவாத தாக்குதலில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் காயம். தமிழகத்தைச் சேர்ந்த 3 அனந்தநாக் மருத்துவமனையில் சிகிச்சை. காஷ்மீர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவ தமிழக அரசு சார்பில் டெல்லியில் உதவி மையம் அமைப்பு. மருத்துவ உதவி மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழக அதிகாரி காஷ்மீர் பயணம். பஹல்காமில் அப்பாவி மக்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்திய பயங்கரவாதிகள். தப்பியோடிய பயங்கரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை. காஷ்மீர் தாக்குதலால் சவுதி பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் பிரதமர் மோடி. பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை இன்று அவசர ஆலோசனை. பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் விரைந்த அமித்ஷா அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை. பஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகள் தப்பிக்க முடியாது என அமித்ஷா உறுதி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு. காஷ்மீரில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு ராணுவ மற்றும் போலீசார் தீவிர சோதனை. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக டெல்லியில் உஷார் நிலை. மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவு. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் கடும் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்களும் கண்டனம். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, த.வே.க. தலைவர் விஜய் உள்ளிட்டோரும் கண்டனம். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம். பிரதமர் மோடியுடன் பேசிய டிரம்ப், இந்தியாவிற்கு அமெரிக்கா துணை நிற்கும் என உறுதி. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கண்டனம். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் நடவடிக்கைக்கு ரஷ்யா துணை நிற்கும் என உறுதி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து காஷ்மீரில் பல்வேறு தரப்பினர் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன போராட்டம். தாக்குதலில் இறந்தவர்களுக்கு பொதுமக்கள் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரிய வழக்கு. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு. மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு நிவாரண நடவடிக்கைகளை தொடர தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாஞ்சோலையிலிருந்து தொழிலாளர்கள் குடும்பங்களை வெளியேற்ற வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. நெல்லை, தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக மழை. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் நேற்று 9 மாவட்டங்களில் சதம் அடித்த வெயில். ஈரோடு, கரூர், மதுரை, தஞ்சையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. வெப்ப அலையின் விளைவுகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல். ஏர் இந்தியா தலைவர் பதவியிலிருந்து கேம்பல் வில்சன் விலகல். ஏர் இந்தியா நிறுவன புதிய தலைவராக நிபுல் அகர்வால் பொறுப்பேற்பு. நெல்லை செட்டிக்குளத்தில் நடைபெற்ற கல்குவாரி கருத்து கேட்பு கூட்டத்தில் வாக்குவாதம். கல்குவாரி ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள் இடையே மோதல் மூளும் சூழல் நிலவியதால் பரபரப்பு.
மாமூல் கொடுக்க மறுத்த விடுதி உரிமையாளரை தாக்கிய கவுன்சிலர். புகார் அளித்த விடுதி உரிமையாளரை காவல் நிலையத்தில் வைத்தே கவுன்சிலர் மிரட்டியதால் பரபரப்பு. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் முழக்கம். துணைவேந்தர்கள் கூட்டத்திற்கு தமிழக ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ள விவகாரம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆளுநர் செயல்பட முடியாது என டிடிவி தினகரன் கருத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில அதை மீறி ஆளுநர் நடக்க முடியாது, நடக்க மாட்டார். இவர் கூட்டம் போட்டிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு எதிரானதா இல்லையா என்பது நமக்கு தெரியல. தமிழகத்திற்கு காவிரியில் மே மாதம் 2.5 TMC தண்ணீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. சீர்காழி இரட்டை கொலை வழக்கு முக்கிய குற்றவாளிக்கு 3 ஆயுள் தண்டனை விதிப்பு. மற்றொரு குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 17 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலர் படுகாயம். லக்னோவுக்கு எதிரான IPL போட்டியில் டெல்லி அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. IPL புள்ளி பட்டியலில் 12 புள்ளிகளுடன் டெல்லி அணி தொடர்ந்து 2வது இடம். IPL தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றில் நவோமி ஒசாகா அதிர்ச்சி தோல்வி. ஒசாகாவை வீழ்த்தி இத்தாலி வீராங்கனை லூசியா அடுத்த சுற்றுக்கு தகுதி.